அதுக்காக இத்தனை நாட்கள் குடும்பத்தினால ஒடுக்கப்பட்ட நீதான் கடைசியில உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்ப. இத்தனை நாள் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நீதான் கடைசியில இந்த சமுதாயத்துல நீ ஆசீர்வாதமா இருப்ப. இத்தனை நாட்கள் ஸ்கூல்ல ஒதுக்கி வச்சிருந்த நீதான் உன் ஸ்கூலுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. இத்தனை நாட்கள் வேலை ஸ்தலத்துல ஒதுக்கப்பட்ட நீதான் உன் வேலை ஸ்தலத்துல நீ ஆசீர்வாதமா இருப்ப என்று சேனைகளின் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த சபையின் மீது பேசிக் கொண்டிருக்கிறார். You are the masterpiece. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த சண்டே சர்வீஸுக்குள் வாழ்த்தி வரவேற்குதல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். ஸோ உங்களை இந்த சேனலுக்குள்ளே நான் அழைக்கிறதுலே நான் சந்தோஷத்தோடு உங்களை அழைக்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் முகங்கள் வாடி போயிருந்தாலும் பரவாயில்லை. நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அப்பா வாடி போன முகங்களை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் வாடி போன முகங்களை அவர் தேடி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் முகம் வாடி இருக்கிறதா? இந்த வீடியோ பார்த்துக்கொடுங்க. உங்கள் முகம் வாடி இருக்கிறதா? அவர் உங்களை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். நாம் இந்த மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிவிட்டு நாம் செய்தி வேலைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லோரும் அப்படி இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு தெரியும் இந்த பாஷை ஆவியானவருடைய பாஷையில் அவர் கூட பேசுங்க. அந்நிய பாஷையில் அவர் கூட பேசுங்க. அந்நிய பாஷை அதிகமாக பேசும்போது நம்ம அதிக வரங்களை பெற்றுக்கொள்கிறோம். அந்நிய பாஷை நம்ம கம்மியாக பேசும்போது சின்ன சின்ன அற்புதங்கள் தான் நமக்குள்ள ஆப்ரேட் ஆகுமே தவிர, அற்புதங்கள் தான் நம்ம மூலமாக நடக்குமே தவிர பெரிய அற்புதங்கள் நம்ம மூலமாக நடக்காது. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தேவனோடு ரகசியத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அந்நிய பாஷையை பேசக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் உங்கள் அந்நிய பாஷையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்நிய பாஷைகள் அதிகமாக பேசும்போது நாம் வலையை போடுகிறோம். அதாவது கடலில் வலையை போடுகிறோம், மீன்கள் அதிகமாக கிடைக்கிறது. அதாவது நம்ம அந்நிய பாஷைகள் அதிகமாக பேசுவது என்றால் நாம் கடலில் வலையை போடுகிறதுக்கு சமம். நம் அந்நிய பாஷைகள் குறைந்த நேரமே பேசுகிறோம் என்றால் நாம் கடலில் தூண்டில் போடுகிறதுக்கு சமம். ஸோ தூண்டில் போடும்போது ஒரு மீன் 2 மீன் தான் அகப்படுமே தவிர நிறையா மீன் அகப்படாது. நீ அந்நிய பாஷை கம்மியாக பேசுகிற ஆளாக இருந்தா, நீ அந்நிய பாஷை கம்மியாக பேசுகிற நபராக இருந்தா ஒரு சில அற்புதங்கள் தான் உன் கண்ணுக்கு தெரியும். அதே இது நீ அந்நிய பாஷை அதிகமாக பேசுகிற நபராக இருந்தால் நீ வலை போன்று அப்படியே அந்த வலை கிளியத்தக்க மீன்களையோ அந்த வரங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் சொல்கிறேன். எல்லோரும் கண்களை மூடி அந்நிய பாஷையில் நிரம்புங்க. ஆவியில் நிரம்புங்க. அந்த வரங்களை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்நிய பாஷையை நாங்கள் பேசும்போது அது எங்களுக்கு புரிகிற தமிழ் அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஓ ரீ பஹந்தரி தொலுரோ பஹந்தி லலபரல சந்தரி தொலோ ஓ ரஹந்தி லலபரல சந்தரி கதலரலபா ஓ ரஹந்தலரலபா சந்தரி கதலரலபா ஓ ரீ பஹந்தலி கதலரி கதலுரோ பஹரபா சந்தரி ஓ ரீ ஹந்தல பஹந்தரி கதலுரோ பஹந்திரி லபரல ஷபரிகதா ஓ ரீ ஹபஹந்தரி லபர சந்தரி கதலரி கோருலோ பர சந்தரி. தேங்க்யூ ஆவியானவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டுன்னு சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்தில் இந்த சேனலை இந்த வீடியோ பார்த்துக்க உங்கள் மேலே நான் அந்த வார்த்தையை பேசுகிறேன். விடுதலை உங்களுக்கு நடப்பதாக. இந்த நேரத்தில் அந்த விடுதலை கடந்து வருவதாக. குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை, கடனிலிருந்து ஒரு விடுதலை, உங்கள் பிஸ்னஸில் ஒரு விடுதலை. பிஸ்னஸ் லாஸ் ஆகிக்கிட்டே போகுதா? அந்த பிஸ்னஸை ஆண்டவர் கையறத்தில் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவார். அந்த பிஸ்னஸை ஆண்டவருடைய கரம் அந்த பிஸ்னஸ் மேலே இருக்கும். ஆண்டவருடைய கரம் உன் ஊழியத்து மேலே இருக்கும். ஆண்டவருடைய கரம் உன் குடும்பத்து மேலே இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியானவர் தான் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்படி என்றால் ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? நீங்களே
ஒரே சரீரமே அந்த சபையாக மாறுகிறது. ஓ தேங்க்யூ 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 ஜீசஸ். ஓ எங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார், ஓ எங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார், அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டு மட்டுமல்ல, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ விழுகிறவனை தூக்கி நிறுத்துகிற தேவன், ஓ விழுந்தவனை நீங்கள் தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. விழுந்தவனை நீங்க தூக்கி நிறுத்துற தேவனாக இருக்கிறீங்க. ஓ தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. ஓ தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்துவதற்காக ஓ நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் முழங்கால்கள் எல்லாம் தள்ளாடி கொண்டிருக்குது. ஓ எங்கள் நடைகளை எல்லாம் தள்ளாடி கொண்டிருக்குது. ஓ அது எங்கேயுமே சரியாவே போக மாட்டேங்குது. எங்க நடைகள் சரியாக இல்லை. அதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே, அதை நாங்கள் உணர்கிறோம். ஓ உங்கள் மத்தியில் நாங்கள் வாசம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ 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 ஜீசஸ். ஓ கட்டுகளை அறுக்கிற தேவன், ஓ இந்த நேரத்தில் கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறாரு. கட்டுகளை அறுக்கிறாரு, கட்டுகளை அறுக்கிறாரு. ஓ உன்னைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கட்டுகளையும் அவர் அறுத்து போடுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா கட்டுகளையும் அவர் அறுக்கிற தேவனாக இருக்கிறார். உன் கழுத்தில் கட்டு இருக்கா, அந்த கட்டை அவர் அறுத்து உன் தலையை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உன் தலையை அவர் உயர்த்த போகிறார். ஓ உன்னுடைய கழுத்துல பிசாசு போட்டிருந்த கட்டுகளை எல்லாம் இந்த நேரத்தில் அவர் அந்த கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார். ஓ உன்னுடைய உன் கரத்துல பிசாசு கட்டுகள் போட்டு வைத்திருக்கிறானா, அந்த கரத்தின் கட்டுகளை அவர் உடைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உடைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஓ உன்னுடைய கரத்திலிருந்து ஓ வருமானத்துல ஒரு கட்டை போட்டு வச்சிருக்கான் பிசாசு. அந்த கட்டை ஆவியானவர் இந்த நேரத்தில் வந்து உடைத்து கொண்டிருக்கிறார். ஓ கட்டுகள் உடைப்பதற்காக, ஓ கட்டுகள் என்னிடத்தில் அகன்று போவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஓ கட்டுகள் எங்களை விட்டு விலகி போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஒரு பாதாளத்தின் வல்லமையை நாங்கள் மேற்கொள்வதற்காக நன்றி. ஓ அந்த பாதாளம் என்பது ஓ உன்னை ஜெயிப்பது. ஓ நீ ஊழியத்துல நீ சக்சஸ்ஃபுல்லாக இருக்க மாட்ட. ஓ உன் பிஸ்னஸில் நீ சக்சஸ்ஃபுல்லாக இருக்க மாட்ட. உன் குடும்பத்தில் நீ சக்சஸ்ஃபுல்லாக இருக்க மாட்ட. அதெல்லாம் பாதாளத்தோட கட்டு, அதெல்லாம் பாதாளத்தோட வல்லமை. இந்த நேரத்தில் அந்த பாதாளத்தின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உடைக்கிறேன் ஆண்டவரே, நான் உடைக்கிறேன். ஓ குடும்பத்தில் ஒரு வெற்றி, குடும்ப வாழ்க்கையில் ஒரு வெற்றி, ஓ ஊழியத்தில் ஒரு வெற்றி, ஓ பிஸ்னஸில் ஒரு வெற்றி. இந்த நேரத்தில் அந்த பாதாளத்தின் வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்படுகின்றன. பாதாளத்தின் வல்லமைகளை முறியடிக்கிற தேவன் ஓ நம் தேவனாக இருக்கிறார். ஓ அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ உனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நேரத்தில் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாத்தையுமே அதமாக்கி போடுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உனக்கு விரோதமாக செயல்படுகிற ஒவ்வொரு மனுஷிய கிரியைகளையும் நீங்க சுட்டெரித்து போடுறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஓ உனக்கு விரோதமாக மந்திரவாதமும் கிடையாது, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்தில் உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறவங்களுக்கும் சரி, உனக்கு விரோதமாக குறி சொன்னவங்களுக்கும் சரி, உனக்கு விரோதமாக மந்திரவாதம் போட்டிருந்தாலும் சரி, அந்த மந்திரவாதங்களையும் அந்த குறி சொல்லுதலையும் அவமாக்கி போடுகிற கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஒரு சேதமும் உன்னை அணுக முடியாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இதோ விழுந்தவனை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறீர். நீர் விழுந்தவனை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறீர். சோ நாங்க விழுந்து போயிட்டோம் ஆண்டவரே. நாங்க விழுந்து போயிட்டோம், நாங்க பின்மாற்றத்துல போயிட்டோம், நாங்க உங்களை வழி தப்பி போயிட்டோம் ஆண்டவரே, நாங்க வழி விலகி போயிட்டோம் ஆண்டவரே. ஆனால் நீங்க சொல்றீங்களா ஆண்டவரே, நாங்க உங்களை என்னதான் தவறாக பேசியிருந்தாலும், நாங்க என்னதான் உங்களை புறக்கணித்திருந்தாலும், நான் என்னதான் உங்களை மறுதளித்ததாலும், நீங்க சொல்றீங்க யாருடா நீ, நீயும் என்னுடைய மகன் தானே, நீ என்னுடைய மகன் தானே, நீ என்னுடைய மகள் தானே. சோ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற தீர்க்க தரிசனத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அவரை எப்ப மறுதளிச்சிருப்பீங்கன்னு தெரியல, அவரை நீங்க எப்ப தள்ளி விட்டுருப்பீங்கன்னு தெரியல, அவரை விட்டு நீங்க எப்ப பின்மாற்றத்துல ஓடி வந்திருப்பீங்கன்னு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, இதோ சதா காலங்களிலும்
நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ என்னை மறுதளிச்சாலும் பரவாயில்ல, நீ என்னை தப்பா பேசினாலும் பரவாயில்ல, நான் உன் அப்பாடா, நான் உன் அப்பாடா, நான் உன் அப்பாடா என்று தோள் மேல கை போட்டு தட்டி கொடுத்து எங்களை இன்னும் உயரத்துக்கு தூக்கிட்டு போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் உயரத்துக்கு எங்களை தூக்கிட்டு போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, மேன்மையை தடுக்க எத்தனை கூட்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே. உயர்வுகளை பறிக்க எத்தனை கும்பல்கள் வந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே. நீர் என் பக்கம் இருக்கும் வரை ஓ நாங்கள் முன்னேறிதான் செல்வோம் ஆண்டவரே. நீர் என் பக்கம் இருக்கும் வரை நாங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். நாங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். பார்வோனுடைய எத்தனை சேனைகள் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஓ, ஆப்போசிட்ல செங்கடலே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எங்க கூட இருந்தா எதையும் நாங்க பார்க்க மாட்டோம் ஆண்டவரே. உங்க வல்லமையினால நாங்க ஒரு சேனைக்குள்ள பாய்வோம். உங்க வல்லமையினால நாங்க ஒரு மதுரை தாண்டுவோம் என்று சொல்லி ஓ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் பெயர் பெயராய் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு விரோதமாக செய்வினைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கட்டுகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அறுத்து போடுகிறேன். அதை நிர்மூலமாக்கி போடுகிறேன். அதை நிர்மூலமாக்கி போடுகிறேன். ஓ ரிபா ஹந்தலி பரா ஷந்தரி கோதோலோரோலோ பா ஹந்தரி தோலோ ஓ ரிபா ஹந்திரிலா லபா ரலஷதலா ரலபா ஓ ராபா ஹந்தலி குலோபி சந்திலி லோலபரா லபா ஓ ரஹந்திலோ லபா ஷந்தலி தோலோரோ ஓ ரஹந்திலா பா ஹந்திலி லோலோபா ஹந்திலோரோலபோ ஓ ரஹந்திலா லபரா லஹந்தலி கதலரலபரலபா ஓ ரஹந்தோலோரோ பா ஹந்தலரலபா. ஓ நுகத்தடிகளை முறிக்கிற தேவன், ஓ நுகத்தடிகளை முறிக்கிற தேவன், ஓ நுகத்தடிகளை முறிக்கிற தேவன். அவர் வெண்கல கதவுகளை ஓ உடைத்து இருப்பு தாழ்பாக்களை நொறுக்கி அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நான் உனக்கு தருவேன் என்று கட்டளையிட்ட தேவன். இந்த நேரத்திலையும் அவர் வெண்கல கதவுகளை உடைப்பதற்காக வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவனாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில எத்தனை இருப்பு தாழ்பால்களை போட்டு எத்தனை பூட்டுகளை போட்டிருந்தால் பரவாயில்ல, அந்த பூட்டுக்களை உடைக்கிற தேவனாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு பூட்டும் ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நேரத்திலிருந்து அது உடைவதாக, உன் கழுத்துல இருக்க அந்த கட்டி மறைவதாக. ஓ உன்னுடைய கழுத்தை பிடித்திருந்த பிசாசு இந்த நேரத்துல அது உன் ஆவிக்குரிய எல்லையிலிருந்து வெளியேறுவதற்காக, உன் எல்லையிலிருந்து அது வெளியே போவதற்காக நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ என்னுடைய எல்லையிலிருந்து, என்னுடைய ஆவிக்குரிய எல்லையிலிருந்து அந்த பிசாசுகள் துரத்தப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ அந்த பிசாசுகளை நீங்கள் நிர்மூலமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்கள் தலைகள் நிமிரக்கூடாதபடிக்கு எங்கள் கழுத்துக்களை கட்டி இருந்த பிசாசுகள் இந்த நேரத்தில் ஓ அந்த பிசாசுகளை நான் விரட்டுகிறேன் ஆண்டவரே. அந்த பிசாசுகளை நான் துரத்துகிறேன். அது கண்கள் இருளடைந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது கரங்கள் வாய்க்காமல் போகணும் ஆண்டவரே. அது செய்கிற எல்லா காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் வாய்க்காமல் போவதற்காக இந்த நேரத்தில் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. நான் டிக்ளேர் பண்றேன் உங்க நாமத்தினால ஓ என்னுடைய நாமத்தினால் நீங்கள் பேய்களை துரத்துவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஓ நாங்கள் தலை நிமிர கூடாமல் இருக்கிற ஓ எங்கள் கரங்களை கட்டி வைத்திருக்கிற ஓ எங்கள் கரங்களை கட்டி வைத்திருக்கிற ஓ அந்த பிசாசுகளை இந்த நேரத்தில் நான் துரத்துகிறேன் ஆண்டவரே. ஓ என்னுடைய கரத்தை கட்டி வைத்து என்னுடைய வருமானத்தை கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிசாசுகளையும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுக்காக தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக தான் நான் பிரேயர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓ உங்கள் கரங்களை கட்டி வைத்து உங்கள் வருமானத்தை தடுக்கிற ஒவ்வொரு பிசாசுகளையும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அவருடைய நாமத்தினால் நான் இந்த மெசேஜின் மூலமாக இந்த ஜெபத்தின் மூலமாக நான் விரட்டுகிறேன். ஓ உன் தலை நிமிரக்கூடாமல் உன்னுடைய கழுத்தை கட்டி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிசாசுகளையும் நான் துரத்துகிறேன். உன்னுடைய தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்தில் கூட உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். எத்தனை நாள் கூனி குறுகி போய் படுத்திருப்ப, எத்தனை நாள் கூனி குறுகி போய் உட்கார்ந்திருப்ப. ஆவியானவர் சொல்லுவாரு, நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறேன். நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்.
நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஓ, இதெல்லாம் அந்த கழுத்துல கட்டி இருக்க பிசாசு, உன் கழுத்துல குடியிருக்கிற பிசாச இந்த ஜெபத்தின் மூலமாக நான் விரட்டுகிறேன். இந்த ஜெபத்தின் மூலமாக விரட்டுகிறேன். ஓ, அது பாதாளத்தின் வல்லமைகள் உன் குடும்பத்துல வேலை செய்தாலும் பரவாயில்லை, உன் கணவர்கிட்ட வேலை செய்தால் பரவாயில்லை, உன் மனைவி கிட்ட வேலை செய்தால் பரவாயில்லை, உன் பிள்ளைகளிடத்தில் வேலை செய்தாலும் பரவாயில்லை. அந்த பாதாளத்தின் வல்லமைகள் உன்னை மேற்கொள்ளாதவாறு நான் அந்த பாதாளத்தின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அவமாக்கி போடுகிறேன். Raba hantala ralaba hantari kotoloro, o raba hantala ralaba shantari tolorolobo, o raba hantali tolorolo. ஓ, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் மூட முடியாது. உனக்கு முன்பாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒருவனாலும் மூட முடியாது என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று அவர் சொல்லுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்ள மாட்டாது. உன்னை ஜெயிக்கிறதுக்கு எவனும் இங்க பிறக்கல, உன்னை ஜெயிக்கிறதுக்கு இங்க எவனும் பிறக்கல. உன்னுடைய சீசன்ல, உன்னுடைய ஜெனரேஷன்ல நீதான் ராஜா, நீதான் சிங்கம். உன்னுடைய ஜெனரேஷனுக்கு நீதான் ராஜா. எலும்பு எலும்பு, விழுந்து கிடக்கிறவனை நான் எழுப்புகிற தேவனாக இருக்கிறேன், விழுந்தவனை நான் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறேன். விழுந்துட்டான் சொல்லிட்டு அப்படியே விழு காட்டிட்டு வேறத்தவனை நான் தேடி போகல, நான் உன்னை தேடி வருகிற தேவனாக இருக்கிறேன். வாடி போய் இருக்கிற உன்னுடைய முகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற உன்னுடைய கண்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பான மகனே, மகளே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை புறக்கணித்தாய், நீ என்னை தள்ளி விட்டாய், நீ என்னுடைய வார்த்தைகளை அவமதித்தாய். ஆனாலும் நான் உன்னை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, நான் என்றும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ, நீ என்னுடைய வார்த்தைகளை நீ அவமதித்த, நீ என்னை தள்ளி விட்ட, நீ என்னை புறம்ப தள்ளுன, நீ என்னை மறுதளிச்ச, நீ என்னை கண்டுக்கவே இல்லை, நீ என்னை விட்டுட்டு பின்மாற்றத்துல போன. ஆனால் நான் உன்னை பின் தொடர்ந்து வருகிற தேவனாக இருக்கிறேன் என்று வார்த்தையை கொடுக்கிறீங்களா ஆண்டவரே? அதற்காக நன்றி, அதற்காக நன்றி ஜீசஸ், அதற்காக நன்றி. ஓ ரீபா ஹந்தலரலபா ஹந்தலி தொலுரு ஒரு ஹாந்திலலபா ஷாபரஷாபரலபா ஓரிகாந்தலிபா ஷாபரலபா. ஓ, அனைத்து குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. ஓ, உன்னுடைய குடும்ப சண்டைகள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. உன்னை விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் திரும்பி வருகிற நேரம் இது. ஓ, உன்னை விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் திரும்பி வருகிறது என்ற தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சபையின் மூலமாக அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சோ, உங்கள் தொண்டைகளில் அடைந்திருக்கிற பிசாசுகளை அவர் விரட்டுகிறார். உங்கள் வாய்களிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உன் தலை நிமிர கூடாம பிசாசு உன்னை கட்டி வைத்திருக்கிறான். உன்னை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். உன் கழுத்துல ஒரு கட்டியை வைத்திருக்கிறான். அந்த கட்டை இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து உடைக்கிறார். உன் தலையை ஒரு உயர்த்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நான் தலை குனிஞ்சுதான் இருக்கேன், நான் பின்மாற்றத்துல இருக்கேன், இத்தனை நாட்கள் ஆயிருச்சு, ஆனா என்னுடைய தலை உயர்ந்த பாடு இல்லை. எதனால நான் உயர மாட்டேங்கிறேன்? நான் எதனால மேன்மை அடைய மாட்டேங்கிறேன்? என் நிலத்தின் மேல இருக்கிற என்ன சாபம் இருக்கு? என் குடும்பத்துல என்ன சாபம் இருக்கு? என் நிலத்துல என்ன சாபம் இருக்கு? அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. உன் நிலத்து மேல என்ன சாபம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நீ இருக்கிற தங்கி இருக்க வீட்டுல என்ன சாபம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த சாபத்தை அறிக்கை பண்ணி அந்த சாபத்தை, பிசாசோட சட்ட உரிமைகளை நீங்கள் உடைப்பீர்கள். ஆனால் உன் குடும்பம் தலை ஓங்கிதான் இருக்குமே தவிர தலை குனிந்த நிலைமையில் இருக்காது என்று நான் சொல்கிறேன். உன் குடும்பம் தலை ஓங்கி இருக்கிறதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது, தலை குனிந்து இருக்கிறதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. அந்த பிசாசுக்கு நீ கொடுத்த அந்த சட்ட உரிமைகளை நீ உடைக்கும் வரையில் ஆண்டவர் சாபம் கொடுத்துட்டாரு, சாபம் கொடுத்துட்டாரு. அந்த சாபத்தை ஆண்டவரே உடைத்தார்.
உன்னுடைய வாழ்க்கையில சாபங்களை பிசாசு கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, மனிதர்கள் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அதில் நீயே உன்னுடைய வாயில சாபங்களை பேசி உனக்குள்ள நீயே சாபத்தை கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா சாபங்களும் உடைவதாக இந்த நேரத்தில் என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் காய்ஸ், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை உயர்த்துவாராக, இன்னும் மேன்மை அடைய செய்வாராக, இன்னும் அதிகமாக தலைமுறைகளை உங்களை காண செய்வாராக. ஸோ சாபத்தை பார்க்க வேண்டும். என்ன பிரதர் சாபத்தை பார்க்கணும்? நான் இன்னும் மெசேஜுக்குள்ளே நான் வரல. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வெல்கம் ட்ரிங்கை கொடுத்துட்டு நான் மெசேஜுக்குள்ளே நான் போகிறேன். என்ன பிரதர் சாபம்? நிலத்து மேலே என்ன பிரதர் சாபம்? ஆண்டவர் ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் ஒரு சாபத்தை கொடுத்தார் நிலத்து மேலே. அந்த நிலத்தில் முட்கள் வளரும், குறுக்குகள் வளரும் சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்தார். ஸோ அந்த சாபத்தை அவர் உடைத்தாரா என்று நாம் பார்க்க வேண்டும். நிறைய வீட்டில் தப்பான இடத்துல வீடு கட்டிட்டோம் பிரதர், தப்பான இடத்துல வீடு கட்டிட்டோம். இந்த இடத்துல வீடு கட்டிருக்கனால எங்களுக்கு சாபம் தான் தவிர சாபம் இந்த இடத்துல இடம் சாபம் கிடையாதுங்க. அந்த இடத்த குறித்து ஒரு சாபம் இருக்குல்ல, அதுதான் சாபம். ஸோ அந்த சாபத்தை உடைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சிம்பிளாக சொல்லித்தரப்போகிறேன். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க சாபத்தை நீங்கள் இந்த நேரத்தில் உடைக்க போறீங்க. ஸோ ஆண்டவர் நிலத்து மேலே ஒரு சாபத்தை கொடுத்தாரு. ஸோ முட்கள் வளரும், முட்கள்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நிலத்தில். அது தேவன் கொடுத்த சாபம். ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய அப்பா நமக்காக சிலுவையில் பலியானார். அப்பொழுது அவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அந்த கிரீடம் முள்முடியினால் சூட்டப்பட்ட கிரீடமாக அமைந்தது. ஸோ அந்த முள்ளில் அவருடைய இரத்தம் சிந்தினது. ஸோ அதனால் அந்த சாபம் உடைந்தது. புரிகிறதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ ஆண்டவர் கொடுத்த சாபம், இந்த நிலத்து மேலே முட்கள் வளரும் சொல்லிட்டு ஆண்டவர் சாபத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சாபத்தை கொடுத்திருக்காரு. அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் அந்த சாபத்தை உடைக்கிறாரு. ஸோ நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, உங்கள் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. என் வீட்டில் என்ன சாபம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற நிலத்து மேலே எந்த சாபம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சாபத்திற்கு பதிலாக என்னுடைய தகப்பன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் எனக்காக பலியாயிட்டாரு. அவர் தலையில் ஒரு முள்முடி சூட்டப்பட்டது, அந்த முள்ளில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஸோ நிலத்துக்குரிய சாபம் முடிந்தது என்று அறிக்கை பண்ணுங்க. உங்க வாய்கள்லேருந்து அறிக்கை பண்ணுங்க. இந்த சாபத்தை நீ உடைக்கதான் உன் வீடு இன்னும் மேன்மைக்கு நேராக கடந்து வரும். புரிகிறதா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இன்னும் மேன்மை அடையும் வீடு. அந்த சாபத்தோட 2000 ஆதியில தேவன் நிலத்தை குறித்து ஒரு சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்தார். அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது. அந்த முள்முடி சூட்டப்பட்டதின் மூலமாக அந்த முள்ளில் ஆண்டவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தின் மூலமாக சாபங்கள் உடைந்தது. ஸோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அனைத்து நிலத்தின் மேல் இருக்கிற சாபங்களும் உடைவதாக என்று உன் வீட்டை குறித்து ஒரு அறிக்கை செய்வாயாகில் உன் வீடு இப்ப இருக்கிற நிலைமையில இருக்காது. இன்னும் அடுத்த கீர் போட்டு அடுத்த ஷிஃப்டுக்குள்ள உன் வீடு போகும் என்று நான் மெய்யாகவே ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லி நான் உங்களை இந்த சண்டே சர்வீஸுக்கு அழைக்கிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷனல் சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நான் இது ஒரு டிப்ஸை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சாபத்தை எப்படி உடைக்கணும், என் வீட்டு மேலே இருக்க சாபத்தை நான் எப்படி உடைக்கணும், என்னுடைய நிலத்தின் மேலே இருக்க சாபத்தை நான் எப்படி உடைக்கணும். என் நிலத்தில் நாங்கள் விதை போடுறோம், நான் இது போடுறோம் அது போடுறோம், அந்த கன்று வைக்கிறோம், இது வைக்கிறோம் அது வைக்கிறோம் நீங்கள் சொல்லிக்கிருக்கீங்களே, ஆனால் வளர மாட்டேங்குது. ஏன் வளர மாட்டேங்குது? ஏன் என் நிலம் எனக்கு பயனை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தால், உங்கள் நிலத்துக்கிட்ட போயிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி
இயேசு கிறிஸ்து இந்த நிலத்திற்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த சட்ட உரிமை, பிசாசு கொண்டிருக்கிற இந்த சட்ட உரிமைகளை நான் உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அப்படி நீ சொல்லிப்பாரு. அப்புறம் நீ விதைத்து பாரு, ஓ நிலம் அதன் பலனை கொடுக்கும் என்று நான் சொல்கிறேன். உங்கள் நிலம் உங்கள் அந்த பலனை கொடுக்க போகுது. வருகிற நாட்களில் உங்கள் நிலத்தில் நிறைய செடிகள் வளரும், கொடிகள் வளரும், உங்களுக்கு காய்கள் வளரும், கனிகள் கொடுக்கும். உங்கள் நிலம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்த நிலம் மட்டும் இல்லைங்க, உங்கள் வீடையும் நான் சேர்த்து சொல்கிறேன். அந்த வீடு நிலத்தில் தான் கட்டியிருக்காங்க, நிலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீடு ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து செல்லும். ஸோ இந்த சாபத்தை நீ வாயிலிருந்து அறிக்கையிட்டு அந்த பிசாசுக்கு கொடுத்திருந்த அந்த சட்ட உரிமைகளை நீ உடைப்பாயாகில் உன் குடும்பம் இன்னும் அதிகமாக மேன்மைக்குள்ள கடந்து வருவதை நீ பார்ப்ப. மேன்மைக்குள்ள கடந்து வருவதை நீ பார்க்க போற. ஸோ ஒரு பஸ்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸில்ஸ்னால் அப்படியே எல்லாமே குழஞ்சு கிடக்கும், டக்கு டக்குன்னு எடுத்து சேர்ப்பாங்க, அப்படியே ஒரு பிக்சர் மாதிரி உருவாகும். அதான் பஸ்ஸில்ஸ், அதுதான் பஸ்ஸில்ஸு. ஸோ எல்லாருமே டக்கு சேர்ந்துடுறாங்க. ஆனால் நான் இருக்கேன், நான் போயிட்டு சேரணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, நான் போயிட்டு நீ சேரணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துல நீ வச்சாலும் செட் ஆக மாட்டேங்கிறனே, திரும்பி வந்துடுறேனே, செட் ஆக மாட்டேங்கிறனே. அவங்க எப்படி செட் ஆகி உட்காந்துருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கரெக்டாக செட் ஆகி உட்காந்துருக்காங்க. ஆனால் என்னால் உட்கார முடியலையே அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என்னை பார்த்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படி செட் ஆக மாட்டேங்கிறேன் ஆண்டவரே, ஏன் செட் ஆக மாட்டேங்கிறேன் அப்படி கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, யூ ஆர் த மாஸ்டர் பீஸ். யூ ஆர் த மாஸ்டர் பீஸ். நீ மாஸ்டர் பீஸாக இருக்க, நீ தான் அந்த மாஸ்டர் பீஸ். அந்த கடைசிக்கான நிலைமை நீ தான். ஸோ நீ எங்கேயுமே செட் ஆக மாட்ட, ஆனால் கடைசியில் நீ தேவைப்படுவ. அந்த தேவையின் மூலமாக நீ அங்கே போய் உட்காரும் போது உன்னால் அந்த முழு படமே ஆசீர்வதிக்கப்படும் என்று நான் சொல்கிறேன். ஒன்னால அந்த முழு படமும் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா இப்ப செட் ஆகாத நீதான் பிற்காலத்துல கடைசியில நீ செட் ஆக. இத்தனை நாட்கள் குடும்பத்தினால ஒடுக்கப்பட்ட நீதான் கடைசியில உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்ப. இத்தனை நாள் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நீதான் கடைசியில இந்த சமுதாயத்துல நீ ஆசீர்வாதமா இருப்ப. இத்தனை நாள் ஸ்கூல்ல ஒதுக்கி வச்சிருந்த நீதான் உன் ஸ்கூலுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. இத்தனை நாட்கள் வேலை ஸ்தலத்துல ஒதுக்கப்பட்ட நீதான் உன் வேலை ஸ்தலத்துல நீ ஆசீர்வாதம் இருப்ப என்று சேனைகளின் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த சபையின் மீது பேசிக் கொண்டிருக்கிறார். You are the masterpiece. நீ என்னுடைய மாஸ்டர் பீஸ். ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, நீ அவருடைய மாஸ்டர் பீஸ், நீ அவருடைய மாஸ்டர் பீஸ், நீ அவருடைய மாஸ்டர் பீஸா இருக்க, அவருடைய மாஸ்டர் பீஸா இருக்க. நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிற? ஐயோ இந்த இடம் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, போனோன்னு திரும்பி வந்துட்டேனே. ஐயோ இந்த இடம் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, 3 மாசம் கூட தங்க முடியலையே, போனோனுமே திரும்பி வந்துட்டேனே. ஐயோ இந்த இடத்துல என்னால் நிலையா நிற்க முடியலையே, இந்த இடத்துல நிலையா நிற்க முடியலையே அப்படின்னு கவலைங்கி கொண்டிருக்க ஒன்றை பார்த்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். யூ ஆர் த மாஸ்டர் பீஸ். கடைசியில நீ தேவைப்படுவ. உன்னை தூக்கி வைக்கும் போதுதான் அந்த ஹோல் பிக்சரும் ஃபுல்ஃபீல்குள்ள வரும். உன்னை தூக்கி வைக்கும் போது ஹோல் பிக்சர் ஃபுல்ஃபீல்குள்ள வரும். ஸோ கடைசியில் உன்னை தூக்கி ஆண்டவர் வைப்பாரு. வைக்க வேண்டிய இடத்துல வைக்கும் போது அந்த தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். இப்ப நீ அனைவரால் ஒதுக்கப்பட்டு, அனைவரால் புறக்கணிக்கப்பட்டு, அனைவரால் துரத்தப்பட்ட நிலைமையில் நீ இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் த மை மாஸ்டர் பீஸ். யூ ஆர் த மை மாஸ்டர் பீஸ். நீ என்னுடைய மாஸ்டர் பீஸ். நீ தான் என்னுடைய மாஸ்டர் பீஸ். நான் உன்னை கரத்தில் எடுத்து, நான் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து, நான் உன்னால் பல தேசங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்ற தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யூ ஆர் த மாஸ்டர் பீஸ். புரிகிறதா? நான் என்ன சொல்கிறேன் புரிகிறதா?
இப்ப நீ அநேகரால் ஒதுக்கப்பட்டிருப்ப, இப்ப நீ அநேகரால் துரத்தப்பட்டிருப்ப, இப்ப நீ யாருக்குமே தேவைப்படாத நபராக இருப்ப. நீயே போய் சேரணும்னு சொல்லி சேர்ந்தாலும் திரும்பி வந்துடுவ. செட் ஆகாது, உனக்கு செட் ஆகாது. அவருக்கு மாஸ்டர் பீஸா இருந்தேனா நீ யாருக்கூடையும் செட் ஆக மாட்ட. ஆனா உன்னால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நான் சொல்கிறேன். நான் மனிதர்களுக்கு எதிரியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் பேசவில்லை. உன்னால் அநேக மனிதர்கள் ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வருவார்கள் என்ற நோக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். You are the masterpiece. ஆவியானவருக்கு நீ மாஸ்டர் பீஸ். ஆவியானவர் உன்னை கரத்தில் எடுத்து அவர் உன்னை செயல்படுத்த ஆரம்பிக்கிற டைமுக்குள் நேராக கடந்து வந்து கொண்டு இருக்கிறாய். புரிகிறதா என்ன சொல்கிறேன் என்று? அந்த பசில்ல எல்லாமே சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்னே ஒரு கேப் மட்டும் இருக்கும். அந்த ஒரே ஒரு கேப்பை ஃபுல் பண்றதுக்கு தான் நீயே உன்னைய வச்சாதான் அந்த படம் ஃபுல்லா ஆகும். உன்னை வைக்கும் போதுதான் அந்த பிக்சர் முழுமைக்கு நேராக கடந்து வரும். உன்னை வச்சாதான் அந்த படம் பார்க்க அழகா இருக்கும். நீ இருந்தாதான் அழகா இருக்கும். அந்த இடம் நீ இருக்கும் போதுதான் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த இடம் நீ இருக்கும் போதுதான் ஃபுல்ஃபில் ஆகும். அந்த இடம் ஒன்னை கொண்டுதான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? You are the masterpiece. நீ ஆவியானவருக்கு ஒரு மாஸ்டர் பீஸா இருக்க. நீ இயேசுவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸா இருக்க. நீ பிதாவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸா இருக்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பிசாசுக்கு சட்ட உரிமைகளை கொடுத்திருக்கிற உன்னை பார்த்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிசாசுக்கு அழைப்பிதழ் கொடுத்திருக்க. அந்த அழைப்பிதழை கேன்சல் பண்ணு. அந்த சட்ட உரிமைகளை கேன்சல் பண்ணு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எனக்குள் வந்திருக்கிற சாபங்கள், என் தகப்பன் வழி இருக்கிற சாபங்கள், எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாபத்துக்குன்னு அந்த சாபத்தை கேன்சல் பண்ணு, ரத்து பண்ணு எல்லாத்தையுமே. You are the masterpiece. பிரச்சனையே இல்லாம இருந்தா, ஒருத்தனுக்கு பிரச்சனையே இல்லாம இருந்தா சம்திங் ராங். பிரச்சனையே இல்லாம இருந்தா சம்திங் இஸ் ராங். பிரச்சனைகளா வருதுன்னா சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். ஒருத்தனுக்கு பிரச்சனையே வரமாட்டேங்குது அப்படின்னா நின்னு பார்க்கணும், ஏதோ தப்பா இருக்கிறது. ஒருத்தனுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கான், நீ சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிற. இது தேவனுடைய பார்வை. நான் மனிதர்கள் பார்வையை பற்றி பேசவில்லை. மனிதர்கள் பார்க்கும் பார்வை வேறு, தேவன் பார்க்கும் பார்வை வேறு. மனிதர்கள் பார்க்கும் பார்வையை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். பிரச்சனையா இருக்கிறதா? இவனுக்குள் தவறு ஏதோ இருக்கிறது. பிரச்சனையே இல்லையா? இவன் சரியானவன் அப்படின்னு மனிதர்கள் பார்ப்பார்கள். ஆனால் மனிதர்கள் பார்க்கிறது போல் தேவன் பார்க்க மாட்டாரே. நான் மனிதர்கள் காண்கிறது போல் நான் காண்பது இல்லை. ஏனென்றால் நான் கடவுள். அவர் பாப்பாரு, பிரச்சனையா இருக்கா, இவன் மேல பிரச்சனையா இருக்கா, இவரை தான் எடுத்து பயன்படுத்த வேண்டும். பிரச்சனையா இருக்கா, உன் மேல பிரச்சனை மேல பிரச்சனை, உன் மேல கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட், நீ இருக்கிற இடத்துல பிரச்சனை, நீ போற இடத்துல பிரச்சனை, நீ இருந்தாலே பிரச்சனை அப்படின்னு பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கிற உன்னை ஆண்டவருடைய கரத்துக்கு நேராக உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல கடந்து ஓடி வந்துரு. உன் மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு, உன் மேல கம்ப்ளைண்டா இருக்கு அப்படியே நீ போனாலே ஒரு பஞ்சாயத்து தான் அப்படின்னா ஆண்டவருக்கு ஏதோ உன் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆண்டவருடைய பார்வையில அதுதான். உன் மேல பிரச்சனையே இல்லை, நீ கரெக்டா போய் இருக்க, பிரச்சனையே இல்லைன்னா சம்திங் இஸ் ராங். பிசாசு உன்னை கண்டிக்கவே மாட்டான். பிசாசுக்கு நீ ஒரு ஆளே கிடையாது. பிரச்சனையே இல்லாதவன் பிசாசுக்கு ஒரு ஆளே கிடையாது. பிரச்சனைகளா அதிகமாக இருக்கிறவன் தான் பிசாசுக்கு ரொம்ப முக்கியமான நபராக இருப்பான்.
நான் என்ன சொல்ல வைக்கிறேன் புரிகிறதா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணற்ற மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். 1 minute அந்த இதை மட்டும் க்ளோஸ் பண்ணு. மேலே இருக்குது எழுத்துடு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணித்திறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இந்த வசனம் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆபிரகாமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வசனம். ஏன்னா ஆபிரகாமை தான் அவர் அழைத்தாரு. உன்னை நான் ஆசீர்வதித்தாலே ஆசீர்வதிப்பேன், நீ பெருகினாலே பெருகுவ, நீ கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்னா, ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. சரீரம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு. ஆனா அவர் சொன்ன வாக்கு தத்துவம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. சரீரம் செத்து போச்சு ஆபிரகாமுக்கு, ஆனா அவர் சொன்ன வார்த்தை பவர்ஃபுல்லு. அதே மாதிரி உங்கள் நிலைமை இருக்கிறதா? உங்கள் நிலைமை இருக்கிறதா? உன் சூழ்நிலை மோசமா இருக்குது, ஆனா அந்த சூழ்நிலை ஏற்ற மாதிரி வாக்குத்தத்தை கொடுக்காம அந்த சூழ்நிலைக்கு மேல ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? உன் பிள்ளைங்களோட வாழ்க்கை நாசமா போயிருக்கு, உன் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு, ஆனா ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆனா சூழ்நிலை என்ன? செத்த சூழ்நிலை. ஆனா வாக்குத்தத்தை என்ன? ரொம்ப பவர்ஃபுல். சூழ்நிலை செத்து போயிடுச்சு, ஆனா வாக்குத்தத்தத்துக்கு பவர் இருக்குது. அந்த இடத்துல ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, ஆனா வாக்குத்தத்தத்தோட பவரு, ஆனா ஜெயிச்சது வாக்கு தத்துவத்தோட பவர் ஜெயிச்சிச்சு. ஆபிரகாம் செத்த சரீரம் தான், ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஒரு சூழ்நிலை ரொம்ப மோசம்தான், ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு பவர் இருக்கிறது. செத்தே போனாலும் அவருடைய கெத்து போகாது. உன்னுடைய வாழ்க்கை செத்து போனாலும் அவருடைய வார்த்தைக்கு உள்ள கெத்து போகாது என்று நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கை, உன் பையனோட வாழ்க்கை, உன்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன்னையும் உன் பிள்ளையையும் எருசலேமிலே அற்புதங்களும் அடையாளமாக வைப்பேன் என்று சொன்னவர். சோ இது அவருடைய வார்த்தை. எருசலேமில் நீயும் உன் பிள்ளையும் அற்புதங்களும் அடையாளமாக இருப்பீர்கள் என்பது ஒரு வாக்கு தத்தம். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? பையன் ஒரு ரூட்டு, அம்மா ஒரு ரூட்டு, அப்பா ஒரு ரூட்டு, மூணுமே வேற வேற ரூட்டு, மூணுமே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா வாக்குத்தத்தம் இப்படி சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஆனா இப்படி இருக்கு நிலைமை. நீ என்ன நினைக்கணும்? இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, ஆபிரகாமோட சரீரம் செத்து போனதா இருந்தாலும் நீங்க சொன்ன வார்த்தையை எப்படி நிறைவேற்றினீங்களோ அதே போல ஆண்டவர்கிட்ட நீ கேட்கணும். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே, ஆபிரகாம் சரீரம் செத்து போய் இருந்தாலும் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் எப்படி பவர்ஃபுல்லா இருந்துச்சோ அதே போல என்னுடைய குடும்பம் இந்த மாதிரி மோசமான நிலைமையில இருந்தாலும், என்னுடைய சொத்துல இருக்க கடன் எங்களை நெருக்கினாலும், இஎம்ஐ எங்களை அழுத்தினாலும், எங்களை உறவினர்கள் எல்லாம் எங்களை குத்தினாலும், நீங்க சொல்லியிருக்கீங்க நானும் என்னுடைய பிள்ளையும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம் என்ற வாக்குத்தத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே, எடுத்து வையே ஆண்டவர் முன்னாடி அந்த வாக்குத்தத்தை எடுத்து வையே. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், உங்களுக்கு பலன் இல்லாமல் இருந்தாலும்
வாக்கு தத்தத்தோட பவர் மாறவே மாறாது. நீ செத்தே போனாலும் அவருடைய வார்த்தையின் கெத்து மாறாது. செத்து போனாலும் கெத்து போகாதுன்னு சொல்லுவாங்களே, அதான் இது. செத்தே போனாலும் கெத்து போகாது, கெத்து போகாது. கடன் தலைக்கு மேல கடன், தலைக்கு மேல கடன், தலைக்கு மேல கடன் இருக்கு. ஆனா வாக்குத்தத்தம் சொல்றாரு, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். சூழ்நிலை செத்து போயிருச்சு, ஆனா வாக்கு தத்தம் ஒரு நாளும் சாகாது. ஆபிரகாமோட சரீரம் எப்படி செத்து போய் குழந்தை திரும்பி வந்துச்சோ, குழந்தை எப்படி பிறந்துச்சோ, அதே போல என்னுடைய லைஃப்ல ஃபைனான்ஸ் செத்து போயிருச்சு ஆண்டவரே. ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுக்கிற ஆளா என்னை மாற்றுவேன்னு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே? கேளு அவர்கிட்ட. ஆபிரகாமை எடுத்து உதாரணமா வை. சரீரம் செத்து போன ஆபிரகாமுக்கு என்ன தகுந்த ஒரு கடல் மணலை போல ஒரு பிள்ளைகளை, அந்த நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை கொடுக்க முடிந்த தேவனுக்கு என்னுடைய கடனை அடைக்க முடியும் என்ற விசுவாசத்திற்குள் கடந்து வா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சூழ்நிலை செத்து போனாலும் பரவாயில்லை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் சாகாது என்று சொல்கிறேன். வார்த்தையோட வல்லமையை நான் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பைபிள்ல இருக்க வசனத்தோட வல்லமையை நான் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பைபிள்ல இருக்க இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று நான் மெய்யாகவே சொல்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவன் சூழ்நிலையை பார்ப்பதில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா சிந்தின ரத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இவன் மேல் அவருடைய ரத்தம் இருக்கிறதா? இந்த பூமியில் இருக்கிற அனைவர் மேலும் அவருடைய ரத்தம் இருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் மீதும் அவருடைய ரத்தம் இருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் புலம்பலை அவர் கேட்கிறார். ஸோ என்னோட பிள்ளை வாழ்க்கை மோசமாக போயிடுச்சு, என் பையன் வாழ்க்கை மோசமாக போயிடுச்சு, நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண என்னுடைய கணவர் வாழ்க்கை மோசமாக போயிடுச்சு, நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண என்னோட மனைவி வாழ்க்கை மோசமாக போயிடுச்சு, என் குடும்பமே நாசமாக போகுது, என் குடும்பமே அழிந்து போகிற சூழ்நிலை இருக்கிறதா? ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை இருண்டு போயிடுச்சு நீ சொல்லிக்கிருக்க, ஆனா அது உன்னுடைய சூழ்நிலை. நீ உண்மையை பேசுகிறாய், ஆனா ஆண்டவர் இந்த சைடிலிருந்து சத்தியத்தை சொல்கிறார். நான் உன் விளக்கை ஏற்றி உன் இருளை வெளிச்சமாக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சோ என்னுடைய வாழ்க்கை இருட்டா போயிருச்சு ஆண்டவரே, என் வாழ்க்கையில வெளிச்சமே இல்ல ஆண்டவரே அப்படி நீ பேசி கொண்டிருக்க ஒன்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் விளக்கை ஏற்றி உன் இருளை வெளிச்சமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சோ உன்னுடைய இருளை எல்லாத்தையும் வெளிச்சமா மாத்த போறாரு. ஆனா சூழ்நிலை என்ன? என் வாழ்க்கை இருட்டுக்குள்ள இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வாழ்க்கையை நான் வெளிச்சமா மாத்துவேன். இங்க ஆபிரகாமோட சரீரம் எப்படி இருக்கு? செத்து போனதா இருக்கு. ஆனா அவருடைய சந்ததி எப்படி இருக்கு? வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கிறது. இது வாக்கு தத்தம். இது அவருடைய சூழ்நிலை செத்து போன சூழ்நிலை. வாக்கு தத்தம் வல்லமையான வாக்கு தத்தம். ஆனால் எது கடைசியில் ஜெயித்தது? வல்லமையான வாக்கு தத்தமே ஜெயித்தது. உன் பிள்ளை வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, ஆனா ஒரு பிள்ளையோட வாக்கு தத்தம், உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று இது வாக்கு தத்தம். ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? அதுதான் உனக்கும் நடக்க போகிறது. சோ என்ன நான் சொல்ல வருகிறேன்? உன்னுடைய சூழ்நிலையை காட்டிலும் உன் தேவன் பெரியவர், உன் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பெரியது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது? உன் சூழ்நிலையை காட்டிலும் அந்த சூழ்நிலை மத்தியில் ஒருத்தர் வாக்குத்தத்தம் பண்ணார்ல, அவர் பெரியவர் நான் சொல்லுகிறேன். சோ சூழ்நிலையை பார்க்காதீர்கள், சுற்றி இருப்பவர்களையும் பார்க்காதீர்கள், தேவனை மட்டும் பாருங்கள். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பாருங்கள். அவர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார்.
உன் சூழ்நிலை என்னதான் மோசமாக இருந்தாலும் அவர் வாக்கு பண்ணியிருக்கவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கவர் உண்மை உள்ளவர். சோ கடைசியில வாக்கு தத்தம் தான் ஜெயிக்கும். ஆபிரகாமோட சரீரம் செத்து போயிருச்சு, ஆனா கடைசியில ஜெயித்தது வாக்கு தத்தம். நீ செத்தே போனாலும் செத்து போகாது. எலிசா செத்து போயிட்டான், ஆனா அவனுடைய எலும்புல இருக்க அபிஷேகம் ஒரு செத்தவனை உயிரோட எழுப்புச்சு. எத்தனை இதுக்கு புரியுது? செத்தே போனாலும் எத்து போகாது. உன் சூழ்நிலை செத்தே போயிருக்கலாம், உன் குடும்பம் ஒண்ணுமில்லாம போயிருக்கலாம், உன் குடும்பம் தலை தூக்க முடியாம அவமானத்தில் குனிந்து கூனி குறுகிய நிலைமையில இருக்கலாம். வாடி போயிருக்க உன்னுடைய நாடியை அவர் தூக்கி உன்னை ஆறுதல் செய்வார். வாடி போயிருக்க உன்னுடைய நாடியை பிடித்து அவர் தூக்குவார். நாடியை பிடிச்சி தூக்கி, ஏன் வாடி போயிருக்க, ஏன் கலங்குகிற, ஏன் கவலைப்படுற, நீதலை என்னை புறக்கணிச்ச, நீதலை என்னை துரத்தி விட்ட, நீதலை என்னை வேணான்னு சொல்லிட்டு போன. அவர் கேட்பாரு, நீதலை நீ வேணான்னு சொல்லிட்டு போன, நான் உன்னை விட்டுட்டு விலகலையில, நீதலை என்னை விட்டுட்டு விலகி போன, நான் எப்பவுமே உனக்கு ஒரு நல்ல தகப்பனாகவே இருப்பேன், நான் எப்பவுமே உனக்கு நல்ல ஒரு கணவராக இருப்பேன், நான் எப்பொழுதுமே உனக்கு நல்ல ஒரு அப்பாவா இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விட்டுட்டு போ, ஆனா நான் உன் கூட தான் இருப்பேன். நீ என்னை என்ன அசிங்கப்படுத்து, நான் உன் கூட தான் இருப்பேன். அதுதான் ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட், அப்பாவோட இருதயம். அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி, அவரை ரொம்ப நான் காயப்படுத்தி, அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போன நிலைமையில அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, விடு, நீ யாரு? என் பிரியமான மகன் அல்லவா, என் பிரியமான மகள் அல்லவா? ஆண்டவர், நான் இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், உங்களை இவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன், இவ்வளோ துன்பப்படுத்தியிருக்கேன், இவ்வளோ உங்களை மதிக்காம தெரிஞ்சிருக்கேன். டேய் விடு, நீ என் பிரியமான பையன், நீ என் பிரியமான மக. ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார் உங்களை. ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். காசு இல்லாமல் இருக்கட்டும், பணம் இல்லாமல் இருக்கட்டும், உனக்குன்னு ஒரு அட்ரஸ் இல்லாமல் இருக்கட்டும், உனக்கு அவர் முகவரியாக இருக்கிறார். பார்த்துக்கலாம். இப்போ உன் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் உன்னை நான் உயரத்தில் வைப்பேன். இப்போ உன் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம், இந்த வீடியோ பார்த்துக்கிறேன், உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். இப்போ உன் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கரத்துக்குள் நீ அடங்கி இரு. அவர் உன்னை உயர்த்த போகிறார் என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கடைசியா ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு சூழ்நிலையை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்ற ஒரு சத்தியத்தை புரிய வைத்தீங்க ஆண்டவர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. சரீரம் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வார்த்தையின் வல்லமைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட இதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரை, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாடா தம்பி. ஓகே கைஸ், நம்ம வீடியோவை பாருங்கள், அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்க முடிந்தவர்கள் நம்முடைய ஜிபே நம்பர் இருப்ப அந்த ஜிபே நம்பரில் கொடுங்கள், நீங்கள் பெருகுவீர்கள். ஈசாக்கா தேசத்தில் விதை விதைத்தான், அவன் 100 மடங்கு பலனை அனுபவித்தான். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள் என்ற வார்த்தையின்படி உங்கள் மடிகள் நிறைய போகிறது. உங்கள் காணிக்கை நீங்கள் அவரை அங்கீகரிக்கும் போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் பயனுள்ளதாக இருந்தால், நீங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அநேகர் இதை கேட்டு சோர்ந்து கிடக்கிற உள்ளங்களை திடப்படுத்துங்கள் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.